இந்த பாடலிலே பெண்பால் கவிஞரான ஆண்டாள் எவரும் எளிதில் காண முடியாத வர்ணனையை எதிர்வைக்கிறாள். கண்ணனே, காயாம்பூ வண்ணனே, உன்னுடைய திருக்கோயிலிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடரிமயிர்கள் பொங்கும்படி சோம்பல் முறித்து புறப்பட்டதோ, அதுபோல நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி வேலைப்பாடுகள் மிக்க இந்த சிங்காசனத்தில் இருந்து ராஜ கம்பீரத்தோடு வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கின்றாள். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்.